சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியா சாப்பிட்டேன். அக்கா தான் சரியாவே சாப்பிடல. அடிப்பாவி, உன் கண்ணு முன்னாடி தானே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். எப்படி போய் சொல்றான்னு பாருங்களேன். ஐயோ, நான் பொய்யெல்லாம் ஒண்ணு சொல்லல. உங்க இலையில இருக்க ஐட்டம் எல்லாம் கபிலன் அண்ணன் இலைக்கு போறத நான் தான் கவனிச்சேனே. அது வந்து கபிலனுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியும், அதான். அடடே அக்கா, வெக்கம்லாம் படுவீங்களா? ஓ, புனிதாக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? சரி, இப்ப எல்லாரும் வெத்தலை பாக்க போடலாமா? வெத்தலை பாக்க எடுத்துக்கங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாமா, இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஏன் மாம்ஸ், நாங்க மட்டும் என்ன பழகிட்ட வந்தோம்? போடுங்க மாம்ஸ். விருந்துன்னு வந்தா இதெல்லாம் பழகிக்கணும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இனி ஒவ்வொருத்தரா வரிசையா விருந்து கூப்பிடுவாங்க. இதெல்லாம் பழகிக்கணும்ல. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல முதல் தடவையா இவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். விருந்தெல்லாம் முடிஞ்சு வெத்தலைய போட சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஏதோ சொந்தக்காரங்க சொல்றாங்களே போடணும் போல் இருக்குன்னு சரின்னு சொல்லி நானும் வந்து அப்படியே வாயில போட்டுட்டேன். வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சதுதான் சுத்தி முத்தி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு என்னையே குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, எல்லாரும் நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறாங்களேன்னு நான் இவர் ஓரக்கண்ல பார்த்தா இவர் எனக்கு மேல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. எங்க அத்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா குடும்பத்தோட அவங்கள மிரள வச்சிருக்கீங்க. என்னம்மா விஷயம்? அது இல்ல சரவணா, உங்க அத்தையே சொல்லுவா பாரு. சொல்லுத்தேனே. வெத்தலை போட்டதும் யாருக்கு நாக்கு நல்லா செவக்குதோ அவங்களுக்கு அவங்க ஜோடி மேல பிரியம் அதிகமா இருக்குமா. அப்படி போடுங்க. ஆமா, உங்க நாக்கு செவந்ததாமா? எங்க, எனக்கு கொடுத்து வச்சதா அவ்வளவுதான். இவன் நாக்கு செவக்கவே இல்ல. வெத்தலையில சுண்ணாம்பு வச்சு போடவே அவளுக்கு தெரியல, அப்புறம் எப்படி செவக்கும்? அப்புறம் வீடு வரைக்கும் அழுதுகிட்டு வந்தவள சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. மாமா, அன்னைக்கு நீங்க வெத்தலை போட்டீங்களா? அப்படி கேளு புனிதா. இவர்கிட்ட வெத்தலை தட்ட நீட்டினதும் என்னமா அழட்டிக்கிட்டாரு. நான் பெரிய ப்ரொஃபஸரு, நானே வந்து இப்படி வெத்தலை பார்க்கலாம் போட்டா என்ன பார்த்து என்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு ஒரு சீனை போட்டாரு பாரு. கடைசி வரைக்கும் வெத்தலை போடவே இல்லை. வெத்தலை போடுறது கெட்ட பழக்கம்னு சொன்னாரு பாரு. அத பார்த்து நான் அசந்து போயிட்டேன். பரவாயில்ல, மாமாக்கு கல்யாணம் ஆன புதுசுலயே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காத்த. உண்மை சரவணா, புது செருப்பு கடிக்கும்னு தெரியாதவனா நானு. ஓ, அதான் காரணமா? எங்கம்மா இப்படி நாக்கடிட்டு? ஏய், சும்மா இருடி. இதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? இந்த கதையெல்லாம் விடாத, நாக்கு நீட்டு. நீட்டேம்மா. அப்பா, நீங்களும் நீட்டுங்க. பாத்தீங்களா, அப்பா நாக்கு தான் ரொம்ப செவந்திருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மாமா ரொம்ப பாவம்னு தெரியுது. ஆஹா, சரி சரி.